ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மானுடைய அருள்னால் 8வது அத்தியாயம் வரைக்கும் முடிச்சிருக்கோம். 9வது அத்தியாயம் நம்ம ஸ்லோகங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போன தொடரில் இந்த 9வது அத்தியாயத்துக்குன்னு சுருக்க ஸ்லோகம் இருக்கும் இல்லையா, அதாவது ஆளவந்தார்ன்ற மகான் இந்த 700 ஸ்லோகங்கள் கொண்ட பகவத்கீதைக்கு ஒரு சுருக்கம் 32 ஸ்லோகங்களில் கீதார்த்த சங்கிரகம்னு எழுதியிருப்பார். அதில் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒரு சுருக்க ஸ்லோகம். அந்த சுருக்க ஸ்லோகம் பார்த்து அதனுடைய அர்த்தத்தையும் பார்த்தோம். அதாவது இந்த 9வது அத்தியாயத்தில் பகவான் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, தன்னுடைய பெருமைகள் பற்றி, தான் மனுஷனாக அவதாரம் எடுத்தால் கூட பெருமைகள் குறையாமல் சர்வேஸ்வரன் தான் அப்படின்ற இந்த விஷயத்தை பற்றி, மகாத்மாக்கள் அதாவது பகவானுடைய பக்தர்கள், பகவானே வேணும், பகவானை விட்டு பிரிய முடியாமல் இருக்கக்கூடிய அந்த பக்தர்களுடைய பெருமைகள், பக்தி ரூப யோக அதாவது பக்தி ரூபத்தில் இருக்கக்கூடிய யோகம், பக்தி யோகத்தை பற்றியெல்லாம் சொல்கிறேன்ட்டு பகவான் இந்த அத்தியாயத்தில் சொல்கிறதா ஆளவந்தார்ன்ற மகான் இந்த 9வது அத்தியாயத்துக்கு உண்டான சுருக்க ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த 9வது அத்தியாயம் அதாவது ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம் அப்படின்ற இந்த 9வது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிக்கலாம். ஸ்ரீ பகவானுவாச்ச இதம் து தே குஹ்யதமம் பிரவக்ஷ்யாம்யனசூயவே ஞானம் விஜ்ஞானசஹிதம் யஜ்ஞாத்வா மோக்ஷ்யசே சுபாத். அனசூயவே எடுத்த உடனே அர்ஜுனனை அனசூயவேன்னு பகவான் கூப்பிடுறாரு. அனசூயவேனா பொறாமையே இல்லாதவன் அப்படின்ட்டு. பொறாமையே இல்லாத அர்ஜுனா, தே உனக்கு இதம் குஹ்யதமம் இந்த ரகசியங்களுக்குள்ள சிறந்ததான ஒரு ரகசியம், அதாவது என்னென்னா பக்தி யோகத்தை தான் அப்படி சொல்கிறாரு. ஏன்னா எப்போவுமே ஒரு பொக்கிஷம்னா நம்ம அதை பாதுகாப்போம் இல்லையா, பார்த்து அதனால அது அப்படி ரகசியங்களுக்குள்ள சிறந்ததான இந்த பக்தி யோகத்தை பிரவக்ஷ்யாமி நல்ல விளக்கமாக சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. ஞானம் பக்தி யோகத்துக்கு உண்டான ஞானம், விஞ்ஞான சகிதம் பக்தி யோகத்தை கடைப்பிடிக்க வேண்டியதுக்கு உண்டான முறைகள் பற்றியெல்லாம் சொல்கிறேன். யத் ஞாத்வா இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால என்னாகும், அசுபாத் மோக்ஷசே என்ன அடையிறதுக்கு, அதாவது பகவானை நம்ம போய் அடையிறதுக்கு உண்டான தடங்கல்கள் பாவங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதிலிருந்து விடுதலை அடைவாய் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதாவது எந்த ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா பகவானை போய் அடையறதுக்கு உண்டான தடங்கல்கள்லாம் விலகி அதிலிருந்து விடுதலை அடைவோமோ, அப்படிப்பட்ட ரகசியங்களுக்குள்ள சிறந்ததான அந்த பக்தி யோகத்தை பற்றியும், அந்த பக்தி யோகத்துக்கு உண்டான ஞானம், பக்தி யோகத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு தேவையான முறைகள் எல்லாத்த பற்றியும் சொல்கிறேன் அர்ஜுனா. எதனால், எல்லாமே நீ பொறாமை இல்லாதவன் அப்படின்றதுனால. இந்த இடத்துல பொறாமை இல்லைன்னா பகவான் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதே ஒரு அரக்க குணமோ இல்லை ஒரு ரொம்ப தாமச குணம் அதிகமாக இருக்கிறவங்களோ பகவான் தன்னை பற்றி சொல்லும்போதோ தன்னோட பெருமைகள் பற்றி சொல்லும்போதோ அவங்களால பொறுத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. அது எப்படி இந்த மாதிரி சொல்லலாம்? ஏன்னா அவங்க கண்ணெதிர ஒரு மனுஷனாக தானே பகவான் தோற்றம் அளிக்கிறாரு. அவருடைய உண்மையான ரூபத்தில் அவர் தோற்றம் அளிக்கலையே, அதனால அவங்களுக்கு பொறாமையே வரக்கூடும். ஆனால் நான் இவ்வளோ நேரம் என்னை பற்றிலாம் சொல்லும்போது கூட, என்னோட பெருமைகளை எடுத்து பற்றி சொல்லும்போது கூட நீ அந்த மாதிரிலாம் நினைக்காம பொறுமையாக கேட்டுக்கிறியே, அதனால நீ பொறாமையற்றவன், அதனால் நான் உனக்கு இந்த சிறந்ததான ரகசியத்தை சொல்கிறேன் அப்படின்ட்டு பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தொடர்ந்து கேட்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.